ஒருத்தர் தாழ்மையா இருக்கிறாரு அப்படின்றத ஏழ்மையா இருக்கிறத வச்சு தாழ்மையா இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் முதலாவது அவன் தேவனுடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே விசுவாசிக்கிறவனாய் இருப்பான். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம், எல்லா மனுஷர்கள் மாறினாலும் கூட இந்த விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். தேவனுடைய வார்த்தையின் மேல பற்றுதலாய் இருப்பான். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் என்னடா அங்க அவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்குது, உனக்கு என்ன ஒண்ணுமே கவலை இல்லையா அப்படி கேட்டா கூட கவலையும் கிடையாது, கலக்கம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில நடந்தே தீரும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இரண்டாவது, அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிறவர். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். என்னை குறித்து தெய்வம் இவ்வளவு வாக்கு பண்ணியிருக்கும் போது இந்த வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற இந்த காரியங்களை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா என்னை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவனும் அவருடைய வார்த்தையும் கோடி மடங்கு பெரியது. அந்த அடையாளத்தை பார்க்கும்போதே தெரியும். விசுவாசத்துல வைராக்கியமா நிற்பான்.